Hello viewers, Senino பார்க்க போறது Zone 100 Bucket List of the Dead Season 1 Episode 4 Part 1. ஓபன் பண்ணா ஏகப்பட்ட ஜோம்பிஸுங்க சும்மா கொத்தா வந்துகிட்டு இருக்குதுங்க. அத நம்மாலு சும்மா விரட்டி சொல்றான். அப்படி அவன் தாங்க மங்குன்னு சுட்டுட்டு இருக்கான். ஆனா கெஞ்சோ பைய பிறந்த மேடி உட்காந்துக்கிட்டு சும்மா வாசம் தூக்க பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, உங்கள எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்? அவங்க எல்லாம் ஒரு லைக்க போடுங்க. வேற ஏதாச்சும் ஃபுட்டு பிடிக்கும்னா அந்த ஃபுட்டோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அக்கீரா மங்குன்னு சுட்டுட்டு இருக்கானே, எங்கேயாச்சும் பாஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கானான்னு பார்த்தா லூசு பைய டிவியில உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அதுலயும் ஜோம்பி கேம் தான் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் தான் காட்டுறானுங்க அந்த ஓபன் மாடியிலேயே கேம்ப் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுவுமே நம்மளோட லிஸ்ட்ல ஒண்ணுதான். அதனால அடிச்சு விட்டுட்டு பிரியாணியை லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். வேற லெவல்ல இருக்கும். அதனால லபகன்னு பொழந்து கட்டுவான். கெஞ்சோ பாத்தீங்கன்னா எல்லா வேலையிலுமே பக்காவா இருக்கான். சமைக்கிறத கூட இப்ப பொழந்து கட்டின உடனே அவனை பாராட்டி தள்ளுவானா. அவன் என்ன சொல்லுவான், நீ இந்த லட்சணத்துல இருந்தேன்னு வையி, கண்டிப்பா ஒண்டிக்கட்டையா நொண்டிக்கட்டையா தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா. அதை கேட்ட உடனே செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கும். அதனாலேயே சபதம் விடுவான், இங்க பார், நானும் நச்சுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்னு உசார் பண்ணி காட்டு வண்டான்னு தொடைய தட்டி சவால் விடுவான். ஏண்டா எரும மாட்டு பாயல, இப்ப இருக்க நிலைமைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதா உனக்கு? கொஞ்சம் கீழே எட்டி பாருமா அவனே, அதுல வேணா உன்னை சூஸ் பண்ணிட்டு கடி வாங்கிட்டு கிடாம்பான். கீழே பார்த்தா ஜோம்பிஸுங்க பாம்பு போட்டுட்டு இருக்குதுங்க. உடனே அதை காமிச்சு வாழ்த்துக்கள், இந்த கூட்டத்துல வேணா உன்னை சூஸ் பண்ணிக்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. என்னதான் இந்தியாவுக்கே சமையல் எரிவாயு பிரச்சனை வந்தாலும் உனக்கு அந்த கேஸ் பிரச்சனை வரவே வராதும்பா. நம்ம ஆளுக்கு வெறியாவும். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அக்கீராவோட டைரியை கெஞ்சோ படிச்சு பார்ப்பான். அதுல அவன் ஜோம்பியாருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒரு 100 விஷயத்தை எழுதி வச்சிருந்தான்ல, அதை ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டே வரும்போது அதுல ஒரு ஏரோஸ்டர் கூட டேட்டிங் போகணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். ஏன்டா நடக்கிற விஷயம் எதையுமே எழுத மாட்டியா, நான்சென்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கேன்பா. அக்கீரா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. வேலையை விட்டதே அவனுக்கு தலைமையில இருந்த மலையை இறக்கி வச்ச மாதிரி இருக்குதாமா. அதனால நினைச்சதெல்லாம் நான் பண்ணிட்டு தான்டா சாமியாம்பான். அந்த கம்பெனியில வேலை பார்த்ததுலயே உன் மண்டையில இருக்க மூளையெல்லாம் வெயில உருக்கி அப்படியே கரைஞ்சு போயிருச்சு போல. 100ன்னு சொல்லிட்டு 33 தான் எழுதி வச்சிருக்கேன் லூசு பயல. இரு நானும் உன் கூட சேர்ந்து எழுதிக்கிறேன்பான. அக்கீரா வேண்டாம்பா, ஏன்னா அதெல்லாம் அவனோட ஆசைகள் தானே. உனக்கு வேணும்னா நீ தனியா எழுதுடான்னு சொன்னா கேட்க மாட்டான். 34ன்னு போட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும்னு எழுத போவான். அட கிறுக்கு பயல, எனக்கெல்லாம் அந்த ஆசையே கிடையாது, அதெல்லாம் எழுதாதேன்பான. கெஞ்சோவும் சரி ஓகே நீர்வான். இப்ப நம்ம பையன் மட்டும் வந்து காப்பாத்தலன்னா கெஞ்சோ இந்நேரத்துக்கு ஜோம்பி ஆயிருப்பான். அதனால இனிமேட்டு நம்ம ஒன்னா தான் டிராவல் பண்ண போறோம்னு உடனே அக்கீராவுக்கு ரொம்பவே ஹாப்பி. அதனால என்ன சொல்லுவான், நம்ம ஆசைகளை நிறைவேற்றலாமா. அதுல ஒண்ணு நம்ம பையலுக்கு பெரிய ஸ்கிரீன் இருக்க டிவி ஒன்னு வாங்கணும். அது அவனோட ரொம்ப நாள் ஆசையாமா. எனக்குமே அதான் ஆசை, ஆனா அது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. சரி, இப்ப நம்ம பையலுங்க டிவி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. அப்போ கெஞ்சோ அந்த ஸ்டாண்டப் காமெடிஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு அவனுக்கு தெரிய வருது. அதனால ட்ரைனிங் ஸ்கூல்ல சேர்ந்து இதுக்காக ட்ரெயின் பண்ணணும். அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷோ நடத்துற இடத்துல அப்ரண்டிஸா வேலை பார்க்கணும். இப்படி எல்லாம் பண்ணி பல வருஷமா உழைச்சா மட்டும்தான் ஸ்டேஜ்ல ஏற முடியும். அவ்வளவு நாள் கஷ்டப்பண்ணுமான்னு கவலைப்படுவான். உடனே அக்கீரா பிறந்த மேடி நின்று ஜோக் அடிக்கிறதுக்கு எதுக்குடா ட்ரைனிங் அப்படின்னு உடனே, அப்ப நான் அப்படிதான் ஷோ பண்ணுவேன்னு நீ முடிவே பண்ணிட்ட லூசு பயலாம்பா. சரி அதை விடு, எதுக்கு நீ ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா, பையன் சின்ன வயசுல இருந்தே நிறைய காமெடி ஷோஸ் பார்ப்பான். அப்பத்துல இருந்தே அதே மாதிரி காமெடி பண்ணி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது நிறைவேறவே இல்லை. இதுக்கப்புறமாச்சும் நிறைவேறுமான்னு பார்ப்போம்பா. உடனே நம்ம பையலுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவன் அந்த மாதிரி என்ன ஆசை வச்சிருந்தான்னு. அந்த கம்பெனிக்குள்ள போய் நல்லா வேலை பார்த்து வேற லெவல்ல கொண்டு வரணுங்கிறது அவனோட ஆசை. அதை பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க போயிட்டு இருக்க பாதை பிளாக் ஆயிருக்கிறத நோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஜோம்பி நெருப்ப வச்சு நெருப்பு அணைச்சிட்டு இருக்குது. அதாவது பைப்ல இருந்து தண்ணி வரல, நெருப்பு தான் வருது. ஆப்போசிட் சைட்ல தான் அந்த டிவி கடை இருக்குது. கண்ணு முன்னாடி இருந்துமே போக முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கட்டால் முட்டால்னு சவுண்டு. என்னடான்னா ஒரு ஜோம்பி பெட்ரோல் டேங்கர் வண்டியை கண்ணா பின்னாடி ஓட்டிட்டு வருது. ஆப்போசிட்ல வேற இங்க நெருப்போட ஒரு ஜோம்பி நின்றுட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல அந்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பெட்ரோல் வண்டி மட்டும் அப்படியே கவுந்து வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், பயங்கரமான பிளாஸ்ட் ஆகி இங்கே செத்துருவானுங்க. அப்பதான் அக்கீரா என்ன பண்ணலான்ட்டு அப்படியே ஹெவியா யோசிச்சு நம்ம ஹீரோயின் மிக்கசுக்கி இருக்கான்ல அவள மாதிரியே தெளிவா யோசிப்பான். அதுக்கப்புறம் வண்டியை திருப்புவான். கெஞ்சோ பார்த்துட்டு என்னடா பண்ண போற, ஒழுங்கா சொல்லுடான்னா எதையும் சொல்ல மாட்டான். அவனை கதற விட்டுட்டு இவன் பைக்கை முறுக்குன்னு சும்மா ஸ்பீடா அந்த கேஸ் வண்டி வந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு நேரா வண்டியை விடுவான். அப்படின்னா சாவலான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்ப நீ மட்டும் சாவ வேண்டியதாண்டா, ஏன்டா என் உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கார் ஒன்னு கவுந்து கிடக்கும். அதுல வண்டியை விட்டு தூக்கி பைக் அப்படியே பறந்துகிட்டு இருக்கும். கரெக்டா அங்க டேங்கும் போய் விழுந்து
வந்து வெடிச்சு செதறுமா. இங்க கெஞ்சோ கதறிட்டு இருப்பான். அவன் மூஞ்சில அந்த சோம்பியோட மூஞ்சி வந்து ஒரு அடி. அப்படியே வேகமா வந்தவனுங்க அண்டர் கிரவுண்டுக்கு வண்டியை விட்டு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டானுங்க. ஆனா என்ன, அண்டர் கிரவுண்ட்ல இருக்க சோம்பிஸ் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் ஆப்போசிட் சைட்ல வருதுங்களா. பைக்கோட கீழே பொத்துன்னு விழுவானுங்க. என்னடா பண்றதுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை. அப்ப டெஃபினட்டா இங்க டிவி இருக்கும். இந்த ஒரு லெவலை தாண்டி உள்ள போயிட்டா நம்ம டிவியை வாங்கிடலாம்னு சொல்லி அடிச்சு பிடிச்ச அந்த சோம்பிஸ் கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி எப்படியோ ஷட்டரை ஓபன் பண்ணிட்டு உள்ள பூந்து கரெக்டா மூடிடுவானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும் மொத்த சோம்பியும் உள்ள வந்திருக்கும். இப்பவே ஷட்டரை மூடுறேன்னு விரலாம் நச்சிருப்பானுங்க. அட பேதியில போனவனே, ஒரு டிவி வாங்குறேன்னு சொல்லி உசுர விட்டுருப்பியாடா. உன் கூட இருந்தா போரு போரு அக்க போரு அப்படிங்கும் போது சடனா பின்னாடி இருந்து யாரோ லைட் அடிப்பாங்க. யாரான்னு பார்த்தா அங்க ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்க. ஆண்டு ஒரு பெரியவர் இருப்பாரு. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம்பாங்க. அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு பயங்கரமா பயப்படுவா. ஒருத்தி ரொம்ப டெரரா பேசிட்டு இருப்பா. இன்னொரு பொண்ணு பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பா. அந்த ஆளு அதுக்கு மேல பயந்து நடுங்குவான். வெளியில போனா சோம்பி கபீருன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க இருக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இவங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும். அதனால எதுக்கு கவலைப்படுறீங்க, நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு கெஞ்சோ அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பயலுக்கு டேட்டிங் பண்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் 3 பேரு, அந்த பக்கம் 3 பேரு. உடனே நம்ம அக்கீரா பாத்தீங்கன்னா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஆனா கெஞ்சோ அப்படி இல்ல, சும்மா மாசா பேசுவான். பட் அந்த பக்கம் இருக்கவரு பேய் பீதியில இருக்காரு. இந்த எல்லோ ட்ரெஸ்ல இருக்கவ பேரு மாக்கி, இந்த பிங்க் ட்ரெஸ்ல இருக்கவ பேரு யுகாரி. இன்னொருத்திட்ட கேட்க போனா அவன் நல்லா குடிச்சுக்கிட்டு இருப்பான். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பயலுக்கு அவனுங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானுங்களா. அப்ப அந்த குடிச்சுக்கிட்டு இருக்கவ மேட்டர் சொல்லுவா. அவங்க 3 பேருமே ஃபிளைட் அட்டெண்டர்ஸ் ஆமா, கடைசி ஃபிளைட்ல தான் இங்க வந்தோம் அப்படின்னு உடனே நம்ம ஆளுகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அவனுக்கு கனவுல மிதப்பானுங்க. ஃபிளைட்ல போற மாதிரியும் ஏரோஸ்டஸ் வந்து இவங்களை மாத்தி மாத்தி கவனிக்கிற மாதிரியும் நம்ம பையன் என்ன ஆசைப்பட்டானோ அது அப்படியே வாழைப்பழம் மாதிரி நழுவி வாயில வந்து விழுகுது. இது கனவா நிஜமானு கூட அவனால நம்ப முடியல. வெளியில அங்க ஜோம்பிஸுங்க பராண்டுன்னு பராண்டிட்டு இருக்குதுங்க. எல்லாம் டெத் பெட்ல இருக்காங்க. இவருக்கு காதல் களியாட்டம் கேக்குது. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நம்ம பையன் எதிர்பார்க்கல. ஆனா இந்த நிலைமையில இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. பட் நம்ம பையன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் ஒழுங்கா பேசினது கூட இல்ல. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு டைமே இல்ல. இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கான். நல்லா பேச கூட முடியல. ஆனா அதுக்காக இப்படி ஒரு சான்ஸை விட முடியுமா? நேரா யுக்காரி கிட்ட போய் ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு டைரக்டா கேட்பான். அவ மூஞ்சில் அடிச்ச மாதிரி, ஏண்டா இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு கேள்வி உனக்கு தேவைதானான்னு கேட்பான். அவ்வளவுதான் நம்ம பயலுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஐயோ இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனே, என்கிட்ட கடுப்பாயிட்டாலே, இனி எப்படி நான் அவகிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரே ஒரு வழி கெஞ்சோ தான். ஏன்னா அவன் தான் யாரா இருந்தாலும் பேசியே கரெக்ட் பண்ணுவான். கெஞ்சோன்னு திரும்பினா அவன் எங்க மாக்கிய கரெக்ட் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டு விடுற லெவலுக்கு போயிட்டான். அவங்க வீட்டை பத்தி பேசிக்கிறாங்க, வெளியில எப்படி எல்லாம் போலான்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாயிட்டு இருக்காங்க. பேசாம நானும் கெஞ்சோ மாதிரி அழகா பிறந்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அந்த பொண்ணு அவங்கிட்ட ப்ரொபோஸே பண்ணிடுவா. அவ்வளவுதான் நம்ம பயலுக்கு நெஞ்சில இடியே விழுந்த மாதிரி இருக்கும். இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்க ஆண்டவா, அரட்டி கேட்டு இனிய கேவலப்படுத்துதே, இவங்கிட்ட வீரவசனம் எல்லாம் பேசினமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். சரி இனி இதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, என்னென்னலாம் அலப்பற பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.